தங்கம், வெள்ளி இல்லனா நிலம் 2026ல உங்க பணத்தை எங்க முதலீடு செஞ்சா நல்ல லாபம் பார்க்க முடியும்? நம்மள பலருக்கும் இந்த குழப்பம் இருக்கும். வாங்க இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான விடையை இன்னைக்கு கண்டுபிடிப்போம். சரி, இப்போ தங்கம், வெள்ளி, நிலம் இது எல்லாத்தையும் பத்தி பார்த்துட்டோம். வாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கான ஒரு ஃபைனல் பிளான, ஒரு ஸ்மார்ட் முதலீட்டு திட்டத்தை இப்போ உருவாக்குவோம். இந்த டேபிள் தான் நம்மளோட சீட் ஷீட். நல்லா பாருங்க, தங்கம் வெள்ளில குறைஞ்ச முதலீட்டுல ஆரம்பிக்கலாம். வருமானம் வெள்ளில அதிகம், ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப அதிகம். விலை வேகமா ஏறுற மாதிரி இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. நிலம் ஒரு நடுத்தர ரிஸ்க், நல்ல வருமானம் தரும், ஆனா பணமாக்க கொஞ்சம் லேட் ஆகும். உங்க தேவை என்னவோ அதுக்கேத்த மாதிரி நீங்களே முடிவு பண்ணுங்க. அப்போ ஃபைனலா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ரொம்ப சிம்பிள், 3 ரூல்ஸ் தான். 1, உங்ககிட்ட 5 லட்சத்துக்கும் கம்மியா பணம் இருந்தா தங்கம் மற்றும் கொஞ்சம் வெள்ளியில முதலீடு பண்ணுங்க. 2, 20 லட்சத்துக்கு மேல இருந்தா நல்லா வளர்ந்து வர்ற பகுதியில நிலம் வாங்குங்க. 3, இதுதான் ரொம்ப முக்கியம், உங்க மொத்த சொத்துல எப்பமே 20% தங்கமா வச்சுக்கோங்க. அதுதான் உங்க அவசர கால நண்பன். சரி, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஆனா அடுத்த பகுதியில நாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை தோண்ட போறோம். ஒருவேளை நீங்க அங்கீகரிக்கப்படாத, அதாவது அன்அப்ரூவ்ட் பிளாட் வாங்கிட்டா என்ன ஆகும்? என்னென்ன சட்ட சிக்கல்கள் வரும்? இத பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்க முதலீட்டை சரியா திட்டமிடுங்க. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?